இதோ உங்களை காண்பதற்காக உங்கள் மகன் சடையாண்டி வந்திருக்கிறேன். மகனை சடையாண்டி தந்தையே நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருக்கிறேன். மகனை சடையாண்டி தந்தையே 3 பிறப்பு பிறந்து விட்டோம். 4ஆம் பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும், என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று என்னை நோக்கி நீ வந்து கொடுத்து செய்து கொடுக்கிறார். மகனை சடையாண்டி 4ஆம் பிறப்பாக நீ எங்கு பிறக்க வேண்டும் என்றால் வீர மகேந்திரபுரத்திலே விஜயமாபுரி கட்டிவிட்ட ராமா தோட்டிக்கு மகனாக பிறந்து வீரமாக சாமகன் என்று பெயரோடு கோலகத்தில் வாழ வேண்டும். உனக்கு துணையாக ஆதிபர சத்தியாக முத்தாள ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய முத்தாளம்மா பிறப்பார். முத்தாளம்மாளுக்கு இருவரும் சேர்ந்து அண்ணன் நன்மையாக அமிர்ந்து இந்த பூலோகத்திலே அதரமத்தை அழித்து தெய்வத்தை நிலைநாட்ட வேண்டும். மகனே சடையாண்டி தந்தையே பெருமாட்டப்பட்டவர்கள் பூலோகத்திலே அவதரிக்கும் என்றால் இந்த பூலோகத்திலே தெய்வ சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றால் ஆகட்டும். அதனால் இப்பொழுதே இங்கே அமர்ந்திருக்கும் பெண்களுக்கு தெய்வ சக்தி அழைத்து இங்க தெய்வ சக்தி இருக்கிறதா, இந்த ஊரை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார் அம்பாள் என்று அறிய வேண்டும் தந்தையே. ஆகட்டும் மகனே சடையாண்டி, அம்மனை நினைத்து அருள் அளித்தால் அருள் சக்தி கொடுக்கிறேன் மகனே. அதாவது சாமி நினைக்கும் பொழுது யாரும் தூங்காதீங்க. தூங்க தயவு செஞ்சு எழுப்பிடுங்க. காலில் யாரும் செருப்பு போட வேண்டாம். மேடை பார்த்து அத்தா கால் நீட்டாதா, இங்கிட்டு கால் நீட்டாதீங்க, காலையை மடக்கிங்க. எழுப்பிடுங்கம்மா, யாரும் தூங்காதீங்கம்மா. எழுப்புடுங்க. பாதி கொடுத்துருக்காங்க. எழுப்பிடுங்கம்மா. மனசார அந்த பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கீங்க. பெண்கள் எல்லாம் அந்த நம்ம எதிரே அமர்ந்திருக்கூடிய அந்த காரியம் மனசார நினைச்சு உட்கார்ந்து பார்க்கலாம். அந்த அழைச்சி சந்திக்கு ஆடி வர தாயே ஓடவா சாமி. தாயே, இந்த ஊரை கட்டி காப்பது உண்மையாக இருந்தால் சட்டத்துக்கு ஓடி வந்து இங்கே அமர்ந்திருக்கும் பெண்களுக்கு அருள் சக்தி வந்து காட்ட வேண்டும் தாயே, ஓடி வர வேண்டும் தாயே. அருள் கொடுக்கும் அன்னையே ஓடி வர வேண்டும் அம்மா. அம்மா வேப்பிலை காரிகம்மா, அம்மா விளையாடு பத்தினியே, இந்த ஊரை கட்டி காக்கும் காரியம்மா, கடுகளத்தம்மா, பட்டாளத்தம்மா, கூப்பிட்ட சத்தத்துக்கு ஓடி வர வேண்டும் அம்மா. ஓடிவா சாமி, ஓடிவா ஓடிவா. அம்மா முத்தமிய பத்தினியே பத்தினியே, தமிழ பத்தினியே பத்தினியே, தமிழ பத்தினியே பத்தினியே, தமிழ பத்தினியே பத்தினியே, ஓடி வர வேண்டும் அம்மா தாயே, 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 ஓடி வர வேண்டும் அம்மா தாயே. தமிழ குட்டத்திலே குட்டத்திலே, தமிழ குட்டத்திலே குட்டத்திலே, கட்டமே கட்டமே விடலையோ, சாமி வந்தாலும் வேலைக்கு கூட்டு வாங்கம்மா.
கூட்டு வாமா சாமி கூட்டு வாமா திண்ணீர் போட்டு போமா நீங்க வாட கூட்டு போறீங்க வீட்டுல போய் திண்ணீர் போடுறீங்களா நீ மாட்டாரா அப்படியே இருக்கனே சாமியானாங்க முடிவாக வீட்டுக்கு போகக்கூடாது கரகத்தை எடுத்து கொடுக்கணும் ஆத்தாவுக்கு அப்படியே இருக்குன்னு சாமியார் சொல்லும் போது எல்லாம் எந்திரிச்சு போயிருக்கு உள்ள போய் நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவரே அருள்மாரி அன்பு
மதிலே எனக்கு தரும் மதிலே வைத்து வைத்தார் எல்லாருமே கலைவாணி எரிநதி கேட்க வைத்தார் எல்லாரும் கலைவாணி அம்மா தாயே அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆய்த்தலை கெடுதலை தைவர்கள் படித்த பட்டம் பெற்ற பண்புள்ள தோழர்களே, ஞாபகர்களே, ரசிகர்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இதோ வீர மகேந்திரன் ஆட்டை ஆளக்கூடிய சாமிய படைக்கல் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகம் என்பது இன்று இந்த படித்த காவியம் அல்ல, நடிக்க வந்திருக்க நான் புதுமை காலம் அல்ல, பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டு மக்களுக்கு நல்லதொரு பயனை தருவதால் நாடக கலை. அப்படிப்பட்ட நாடக கலைக்கும் ஊக்கமும் உற்சாகங்கள் அன்புகளுக்கும் உங்கள் அக்கறைகளுக்கும் சிறந்தாந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. நன்றி கலந்த வணக்கம் 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 அல்ல. பொன்மகளே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, அழகுடி நடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா.
நாடு. இந்த வீர மகேந்திர நாட்டிலே நீர்வளம், நிலவளம், குடிவளம், செல்வளம், படைவளம் என்று சொல்லப்பட்டதா இந்த வீர மகேந்திரபுரி நாடு. இந்த வீர மகேந்திர நாட்டை ஆளக்கூடிய சாமியப்ப நாட்டு பெயர் பெற்று நீதியோடும் நேர்மையோடும் என் நாட்டை நான் ஆண்டு வருகிறேன். என் நாட்டை ஆண்டு வந்தாலும் கூட எனக்கோ எங்க குறைக்கிற சக்கத்தை வரலால் இரண்டு பெண் குழந்தை இருக்கிறது. காலேஸ்வரி, நாகேஸ்வரி எந்த பெண் குழந்தை இருந்த போதிலும் எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை என்று அந்த ஜக்காதேவி வணங்கிக் கொண்டிருக்கிறேன். தாயே சக்காதேவி, எனக்கு பிறகு என் நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வரிசை மூன்றாவது பிறக்கும் குழந்தை நிச்சயமாக ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னை வணங்குகிறேன். ஆகையினால் கனமலையாளா, ஆ ஆ எங்கள் குழந்தை சக்கத்தை வெல்லால் மூன்றாவது பிறக்கும் குழந்தையாகப்பட்டது நிச்சயமாக ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று மனதார அந்த சக்கதேவை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என் நிலைமை எடுத்து கொண்டு சென்றிருந்தாலும் எனது நாட்டு மக்கள் எல்லாம் சீரனும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார்களா இல்லை என்று மந்திரி அழைக்க வேண்டும். நாட்டு மக்கள் சேவலை விசாரிக்க வேண்டும். ஆகினால் அமைச்சரே, சக்கத்தை அல்பட்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்தீர்கள். அப்படியாகட்டும் மகாராஜா. தாங்கள் அழைத்த காரணம் நலமாக இருக்கின்றீர்களா? தாங்கள் இருக்கையில் நலத்திற்கு குறைவில்லாமல் நலமோடு இருக்கிறேன் மகாராஜா. மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் நலமாக இருந்தால் தான் நாட்டு மக்கள் சேவைகளை விசாரிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. ஆகினால் சக்கத்தை வென்றால் தாங்கள் நலமாக இருக்கிறது. தாங்கள் நலமாக இருந்தால் மட்டும் போதாது. என்னைய தஞ்சமன் நாட்டு மக்கள் அனைவருமே இந்த வீர மகேந்திர நாட்டை ஆளக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா இல்லையா? மகாராஜா, தங்களுடைய ஆட்சியால் நாட்டு மக்களுக்கு குறை ஒன்று இல்லாமல் சிறப்போடு வாழ்ந்தவர் மகாராஜா. குறையே இல்லை மகாராஜா. மிக்க மகிழ்ச்சி. தெய்வாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம் என்று சொல்லக்கூடிய காலை மாலை உச்சென்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தோறும் தெய்வ பூஜைகள் சிறப்பாக நடந்து வருகிறது. அது எது குறைவா? ஆலயங்கள் தோறும் ஆறு வேளை பூஜைகள் செய்து தெய்வ வழிபாட்டில் குறையில்லாமல் தெய்வத்தை வழிபட்டு வருகிறார் மகாராஜா. தெய்வ வழிபாட்டில் குறையில்லை மகாராஜா. அமைச்சரே, ஏனென்றால் தெய்வத்தை வழிபட்டால் அனைவரும் நலமாக இருக்க முடியும். கண்டிப்பாக. ஆகையினால் ஆலயங்கள் தோறும் தெய்வ பூஜைகள் சிறப்பாக நடந்து தெரிவித்தீர்களா? கண்டிப்பாக. கல்வி ஞானம் பயிற்சி என்று சொல்லக்கூடிய நமது விவசாய மக்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார். அது எது குறைவா? விவசாயத்து மக்களுக்கும் குறையில்லாமல் நமது அரண்மனையில் இருந்து ஏற்கனவே நமதான பொருட்கள் வழங்கி வருகிறோம். விவசாயத்தில் குறையில்லை மகாராஜா. விவசாய மக்களும் குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அது எந்த ஒரு குறையில்லை மகாராஜா. மிக்க மகிழ்ச்சி.
தேடத்திலே சிறந்தவர்கள் மன்னதரம் என்று சொல்வார்கள். ஆகையினால் 6 வயதுக்கு ஒரு அன்னசத்திரம், 3 வயதுக்கு ஒரு தண்ணீர் பந்த தாகத்தை அறிந்து விட்டு நாட்டு மக்கள் எல்லாம் அன்னதானத்தை சாப்பிட்டு செழிப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். அது எது குறைவா? 6 வயது அன்னச்சந்திரமும் 3 வயது தண்ணீர் பதில் குறையில்லாமல் அதுவும் சிறப்பாக நடந்து வருகிறார். அதிலே குறைவில்லை. அப்படியா? அப்படி என்றால் எனது ஆட்சியில் இந்த வீரமகேந்திர நாட்டை ஆளக்கூடிய சாமிய ஆட்சியில் எந்த குறையுமில்லை என்று நினைக்கிறீர்கள்? குறைவில்லை அல்லவா மகாராஜா? தங்களுடைய ஆட்சியால் நாட்டு மக்களுக்கு குறை ஒன்று இல்லையே என்பதுதான் குறை. அப்படியா? அப்படியெல்லாம் இருந்தாலும் ஆனால் மகாராஜா, அமைச்சரே, அப்படியெல்லாம் இருந்த போதிலும் ஆறாவது வார்த்தை வரைக்கும் அர்த்தம் என்ன? மகாராஜா, தாங்களோ என்னிடத்தில் தெரிவித்தபடி நான் மார்பிடம் தரித்து நாட்டு சோதனை சென்றேன். நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக வாழ்கிறார்களா இல்ல குறையோடு வாழ்கிறார்கள் என்று சென்று பார்த்துள்ளோம் என்று மந்திரியாக இல்லாமல் மக்களோடு மக்களாக மார்பிடம் தரித்து சென்றேன். அங்கே சென்று பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் தாங்களை புகழ்ந்து பேசினார்கள். என்ன பேசினார்கள்? தாங்களோ இந்த நாட்டு மக்களை ஒரு கண்ணை இமை எப்படி காக்குமோ அதுபோல இந்த நாட்டு மக்களை எல்லாம் பாதுகாப்போடு காத்து வருகிறார். நிச்சயமாக. ஆனால் அவருக்கோ 2 பெண் குழந்தை இருக்கிறது. அவருக்கு பிறகு இந்த நாட்டை அவர் போலவே இந்த மக்களை பாதுகாக்க ஒரு ஆண் வாரிசு இல்லை. ஆண் வாரிசு இல்லாத பாவி இந்த பாவம் செய்தாரோ தெரியவில்லை. அவருக்கோ ஆண் வாரிசு இல்லை. தாங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை தான் கொல்லி வைக்க வேண்டும். அந்த கொல்லி வைக்க ஆண் குழந்தை இல்லாத பாவியாக ஆகிவிட்டேன். ஏன் நான் குழந்தை தான் கொல்லி வைக்க வேண்டுமா? நாட்டு மக்கள் பேசுகிறார்கள். எனக்கு பிறகு செங்கல் கைவிடுத்து நாட்டை ஆளுவதற்கு இளவரசன் பிறக்கவில்லை. நாட்டு மக்கள் எல்லாம் இதையத்தான் குறையாக பேசிக் கொண்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக மகாராஜா. நிச்சயமாக. இப்பொழுது அந்த மலையார் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி மகாராஜா. 3வது பிறக்க குழந்தை நிச்சயமாக பெண் குழந்தையாக இருக்கின்றது. அந்த சக்கரை மனதார வைத்துக் கொண்டிருக்கிறேன். மகாராஜா, நான் வரும்பொழுது பெண்கள் கூட்டம் அங்கும் உலாவிக் கொண்டிருந்தார்கள். எங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அரண்மனையிலிருந்து பெண்கள் கூட்டம் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்படியா? யாரு காரணம் தெரியல மகாராஜா. சீக்கிரமாக என்ன அறிந்து வருங்கள். சென்று வருகிறேன் மகாராஜா. அமைச்சரே, மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் மகாராணி இப்ப பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கிறார். அமைச்சரே, அப்படி என்று சொன்னால் இப்பொழுது அந்த மலையால் பெருசா வயதிற்கு தொடுத்துக் கொண்டிருக்கிறாரா? மருத்துவ பெண்மணி அனைவரும் அழைத்து சென்று சீக்கிரம் என்ன என்று பார்த்தவர். அப்படியே மகாராஜா. குழந்தை பிறந்து விட்டதா? இந்த செங்கல் கைவிடுத்த இந்த மகேந்திர நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் பிறந்து விட்டானா இல்ல இளவரசி பிறந்து விட்டான் என்று பார்த்தீர்களா? மகாராஜா, குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் கொஞ்சம் வேகமாக ஓடி மகாராஜா. இதோ மீண்டும் சென்று பார்த்து பொறுமையாக சென்று சீக்கிரமாக பார்த்து வாருங்கள். மகாராஜா, சென்று பார்த்து வந்திருக்கிறீர்களா? பார்த்து மகாராஜா. ஆண் குழந்தை பெண் குழந்தை பார்த்து வந்திருக்கிறா? மகாராஜா, இந்த நாட்டை தாங்களை போலவே இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க ஒரு இளவரசன் பிறப்பார் என்று அவளோடு சென்று பார்த்தேன். ஆனால் 3வது தாங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது மகாராஜா. எனக்கு பிறகு செங்கல் கைவிடுத்த நாட்டை ஆளுவதற்கு இளவரசன் பிறந்தவில்லை நினைத்தேன். ஆனால் இளவரசன் பிறக்கவில்லை. 3வது பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டதா? சரி, அப்படி என்றால் எனக்கு பிறகு நாட்டை யாருக்கு ஒரு இளவரசன் எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாடா? அமைச்சரே, நான் என்ன செய்வேன்? யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யாருக்குடைய கிடைத்தேன்? எனக்கு பிறகு இந்த வீர மகேந்திர நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் பிறக்க மாட்டாடா? பெண் குழந்தை பிறந்து விட்டதே அமைச்சரே. பெண் குழந்தை பிறந்து விடுப்பதால் என்ன செய்வேன்? அமைச்சரே, என்ன செய்வேன்? மகாராஜா, பெண் குழந்தை பிறந்தால் ஏன் கலங்க வேண்டும்? எதற்காக தாங்கள் மனம் இவ்வளவு கொடூரமாக கலங்க வேண்டும் மகாராஜா? அமைச்சரே, நாட்டு மக்கள் எல்லாம் அனைவரும் 3வது பிறக்கும் குழந்தையாகப்பட்டது நிச்சயமாக ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். ஏன் நாட்டை ஆள வேண்டும்? செங்கல் கொடுத்து ஆள வேண்டும் என்று ஆண் குழந்தை தான் பிறக்க வேண்டும். நாட்டு மக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார்களா? மகாராஜா, 3வது பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. அமைச்சர் இப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஏன் மகாராஜா?